ஐயோ சாரிங்க, சாரி. சாரி சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறியா? விட மாட்டேன்டா. சாரி சார், ஏதோ ஒரு ஞாபகத்துல தெரியாம அடிச்சிட்டேன். அடங்க மாட்டோம்ல, இவனை சும்மா விடக்கூடாது. வரேன்டா. யார் சார் நீங்க? என் மேல எதுக்கு மோதிட்டே இருக்கீங்க? யார்? நான். நீதான் என் பாதியில குறுக்க குறுக்க வந்துகிட்டே இருக்க. மரியாதையா வெளில போயிடு. இங்க பாரு, உன்னோட லவ் உண்மையான லவ் இல்ல, ஆனா என்னோட லவ் பியூர் லவ். ஓ, அந்த பொண்ணை இவன் ஒன் சைடா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் நம்மள அவ வர சொன்னது தெரிஞ்சு டென்ஷனா இருக்கான். சரி, பேசி புரிய வைக்கலாம். என்ன இவன் ரொம்ப நேரமா யோசிக்கிறான்? அப்படி என்னத்தை யோசிக்கிறான்? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ எதுவும் பேசக்கூடாது. இவரு உன்னோட லவ் முடிஞ்சு போனது, ஆனா என்னோட லவ் இப்பதான் மலர்ந்து வருது. அத டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்காத. மரியாதையா கிளம்பி போயிடு. சரி சார், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் இல்லை. நாம பார்க்கறது இதுதான் கடைசியா இருக்கணும். இனிமே என் வழியில குறுக்கவே வரக்கூடாது. ஓகே சார், அதான் உனக்கு நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன். எப்பவுமே லவ் பண்ற பொண்ணை பார்க்க போறப்போ இப்படி வெறுங்கை வீசிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூவோ பொக்கேயோ இல்ல ஏதாவது ஒரு கிஃப்டோ வாங்கிட்டு போங்க. அப்பதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார், நான் வரேன். இவன் என்ன சொல்லிட்டு போறான்? எது பூ பொக்கேன்னு ஏதாவது பண்ணணுமே. எப்படி பூ பொக்கே வச்சு இம்ப்ரெஸ்? நாம தான் என் தங்கத்துக்கு தங்கத்தால தாலி செஞ்சு வச்சிருக்கோமே. இது போதும். வசுந்தரா, ஏய் வசுந்தரா, வசுந்தரா, ஏய் வசுந்தரா. என்னாச்சு தம்பி? எங்க உங்க பொண்ணு? கோயிலுக்கு போயிருக்கா. எல்லாத்தையும் பண்ணிட்டு கோயில் பேர போயிருக்காளா அவ? உங்க பொண்ணுக்கு வேலை கொடுத்ததுக்கு. என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். அது என்னன்னு உங்க பொண்ணு வந்த உடனே கேளுங்க. கோயில் எங்க இருக்கு? இப்படியே போனா இடது பக்கத்துல பொன்னியம்மன் கோயில். தம்பி தம்பி, ஆனந்த் காரு. அப்ப ஆனந்த் உள்ளதா இருப்பாரு. எங்க இருக்காரு? வசு, என் ஹார்ட்டையே டச் பண்ணிட்டியம்மா. நான் கொடுத்த சாரிய கட்டிட்டு நீ கோயிலுக்கு வந்திருக்கேன்னா அப்போ நீ என்ன லவ் பண்றன்னு தானே அர்த்தம். இங்கதான் இருக்கீங்களா? எப்படியாவது என்ன பார்க்க வைக்கணுமே.
ஐயோ, இந்த மாமனுக்கு மறைஞ்சு நின்னு விளையாட்டு காட்டுறியா? இந்த வர உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்த நான் இது போல இல்லையே. அடடடடடா. ஆனந்த், எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? செல்லம், இவ்வளவு சீக்கிரம் உன் மனசு மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உலகத்துல யார் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா நான் தானே சத்தமா சொல்லுவேன். செல்லம், நீ மட்டும் சரின்னு சொல்லு, இப்பவே உன் கழுத்துல தாலியை கட்டி என் மனைவியாக்க தயாரா இருக்கேன். ஐயோ, எங்க போனாலும் இவங்க 2 பேரும் வந்துட்டே இருக்காங்களே, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். சரின்னு சொல்லு செல்லம். பார்த்துட்டாலே. ஐயோ, ஆனந்த் அங்க இருக்காரு. சீ, எஸ்கேப் ஆயிடுறா. என்ன வசு? நீயா? நீயா? நீ எதுக்கு ஏன் கை பிடிச்ச? பாரு, என் ஆனந்த் பார்த்துட்டு போறாரு. போச்சு, எல்லாம் போச்சு. என்ன இப்ப தப்பா நினைச்சுக்குவாரு. ஆமா, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்த? இது நான் வசுந்தராக்காக ஆசையா வாங்கி கொடுத்ததுல. ஐயோ, இது எனக்கு என் பாட்டி கொடுத்தாங்க. போச்சு, உன்னால என்னோட லைஃபே போச்சு. ச்சே. பாட்டி, நான் வசுந்தரா கொடுக்க சொல்லி ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அத நீ உன் பேத்திக்கு போட்டு அழகு பாக்குறியா? இரு, வரேன். அக்கா, அந்த காந்திமதி கிரைண்டர் ஊருக்கெல்லாம் போகாதா? வீட்லயே கிடந்து உன் உயிரை வாங்குது. ஏய், எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், பெரியவங்கள அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். ஆனா அந்த கிரைண்டர் அப்படியே நடந்துக்குது. உங்களுக்கும் பாட்டிக்கும் அப்படி என்ன தாண்டி பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏன் உங்களை திட்டிகிட்டே இருக்கீங்க? எங்களுக்கும் அந்த வெட் கிரைண்டருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சும்மா உன்னையும் உங்க அம்மாவை திட்டிகிட்டே இருக்குல்ல, அதான் கோவப்படுறோம். ஆமாக்கா, இப்ப ஏன் டெய்லி டான்ஸ் கிளாஸ்லாம் வைக்கிறது இல்ல? அது ஒண்ணும் இல்ல அக்கா, இப்போ பெரிய இடத்துக்கு வேலைக்கு போறாங்களே, அதான். அக்கா, உனக்கு வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் தெரியுமா அக்கா? பரதநாட்டியத்தை முறைப்படி கத்துக்கிட்டா எல்லா டான்ஸும் ஈஸியா வரும். அக்கா, நீ வேலை பார்க்கறன்னு சொன்னது இந்த ரவுடி கிட்ட தானக்கா? என்னது, ரவுடியா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், சும்மா ரெடி. அக்கா, நீங்க பேட் பாய் சொன்னீங்களே, இவர் தானா? என்னது, பேட் பாயா? ஏய், பேசாம ரெடி. அக்கா, உங்க நடு ரோட்ல இறக்கி விட்டது இவர் தானா? கொஞ்சம் சைலண்டா இருங்கடி. இன்னும் என்ன பத்தி என்னலாம் சொல்லி வச்சிருக்க? உங்க சாடிஸ்ட்னு சொல்லிருக்காங்க. சார், இல்ல சார், ஏதோ கோவத்துல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். அங்கிள், அக்கா உங்களை பத்தி நல்ல விதமாவும் சொல்லிருக்காங்க. ஓ, மேடம் அப்படி என்ன சொல்லிருக்காங்க? நீங்க ரவுடி மாதிரி இருந்தாலும் பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஓ, நாட் பேட். என்னை பத்தி இப்படிலாம் சொல்லிருக்கியா? இல்ல சார், கொஞ்சம் கோவம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டேன் சார். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். சாரி சார். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போய் இப்போ வந்து கார்ல ஏறு. சார், இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் சார். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கோ. நீ செஞ்ச தப்ப சரி செய்யணும். என் கூட வீட்டுக்கு வா. எங்க அக்கா தப்பு செய்யறதுக்கு சான்ஸே இல்ல. தப்பு செஞ்சாலா இல்லையான்னு உங்க அக்காக்கு தெரியும்.
நீ வா. அதெல்லாம் எங்க அக்கா வர மாட்டாங்க. வர மாட்டாளா? அவ என் செக்ரட்டரி. வான்னு சொன்னா வரணும். ஏய் தள்ளுங்க. விஷம் விஷம் விஷம். ஆளுங்களை பாரு, நல்லா மேக்கப் போட்டு வந்துட்டாளுங்க. சார் கொஞ்சம் மெதுவா போங்க சார். சார் கொஞ்சம் மெதுவா போங்களே சார். ஏய் இறங்கு. இறங்குன்னு சொல்றல. வீட்டுக்கு தானே போறோம்னு சொன்னீங்க, இங்க எதுக்கு சார் இறங்க சொன்னீங்க? போய் சொன்ன. நீ உண்மையை மட்டும் தானே பேசுவ. ஆனா நான் அப்படி இல்ல, வெறும் பொய் மட்டும் தான் பேசுவேன். என் கூட வேலை பாக்குறவங்களும் பொய் மட்டும் தான் பேசணும். சார் எனக்கு பயமா இருக்கு சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. எதுக்கு சார் இங்க நிறுத்திருக்கீங்க? நேத்துக்கு நீ தான் காரை ஓட்டிட்டு வந்தேன்னு ஒரே ஒரு பொய் சொல்ல சொன்ன. நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட. அந்த போலீஸ்காரன் என்னன்னா என்ன என்கொயரி கூப்பிட்டு இருக்கான். ஏய் வா இங்க. இப்ப நீ என்ன பண்றனா, காரை ஓட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர. சார் என்கிட்ட லைசென்ஸ் இல்ல சார். உண்மையாவே எனக்கு கார் ஓட்ட தெரியாது. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். சார் இது ரொம்ப தப்பா இருக்கு சார். தப்புதான். இத பண்ணாட்டி உன் வேலை கேன்சல். இது மட்டும் இல்ல, நீ வேற எங்க போனாலும் உனக்கு வேலை கிடையாது. வேலை கிடைக்காதபடி நான் செஞ்சிருவேன். போ போய் கார் எடு. போ. ஏறுமா. மூவ். மூவ் பண்றியா இல்லையா? ம். இந்த ஸ்பீடு போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னைக்கு போய் சேர்றது? ஸ்பீடா தான் போயேன். பாஸ் இதே ஸ்பீட்ல போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனான்னு வைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏய் ஏன் இவன் லெஃப்ட்ல போற? அதான் ரைட்ல அவ்வளவு இடம் இருக்கு. ரைட்ல போ. ஐயோ ரைட்ல அவ்வளவு அதிகமா போவாத. ஆப்போசிட்ல வரவங்க எப்படி வருவாங்க? லெஃப்ட்ல போ. சார் இப்போ நான் லெஃப்ட்ல போகவா இல்ல ரைட்ல போகவா? கார் ஓட்டுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது கூட உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன கம்பல் பண்ணி கார் ஓட்ட சொல்றீங்க. இது அப்படியே போலீஸ் கிட்ட வந்து சொல்றாத, புரியுதா? ஒழுங்கா நேரா பார்த்து ஓட்டு, இடியட். என்ன பாக்குற? இறங்கு. இந்த கேஸ் சீக்கிரம் முடிச்சிரு. சரியா? வா. ஹலோ சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க, சார். நானே கூப்பிடுறேன். பாருங்க பாருங்க, அவங்க தான் ஓட்டிட்டு வந்தா சொன்னா நம்பவே இல்லைல்ல. இப்பயாவது கொஞ்சம் நம்புங்க சார். அவங்க தான் காரை ஓட்டு நிப்பாட்டுறாங்க. பாருங்க, நல்லா பாருங்க சார். இது தெரியாம நான் தான் ஓட்டுன்னு சொல்லி என் காரை பிடிங்க வச்சுட்டீங்க. நடக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? லெக் இஸ் பெயினிங். ஏமா நேத்து நைட்டு நீ தான் வண்டி ஓட்டு வந்தியா? ஆமாங்க. வா வசுந்தரா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, சொல்லு. வா வசு, நேத்து நீ தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னு பயப்படாம சொல்லு. நம்ம இன்ஸ்பெக்டர் தாமா, எதுவும் சொல்ல மாட்டாரு. எதுவும் சொல்ல மாட்டீங்களா சார்? எதுவும் சொல்ல மாட்டாரு, சொல்லு. அம்மாவோட உடம்பு சரியாகணும்ல, அப்ப நீ தான் ஓட்டுனேன்னு சொல்லு. என்னம்மா? சொல்லு வசுந்தரா. சார் கேக்குறாருல, சொல்லு. வீட்டு கடன் அடைக்கணுமா வேணாமா? நான் தான் ஓட்டேன்னு சொல்லு. என்னம்மா? சொல்லுவாங்க சார். சொல்லுமா, சார் கேட்டுட்டு இருக்காருல, சொல்லு. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு நிக்கிற?
நீ தான் வண்டி ஓட்டு வந்தியா? சொல்லு. ஆ, சொல்லு, நீ தான் வண்டி ஓட்டு வந்தியா? சொல்லு. என்ன பெரிய தம்பி நீங்களே எங்க வந்துட்டீங்க? அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துருப்பல. சார் உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு, கார் கீ கொடுங்க. கான்ஸ்டபிள் சார் இந்த கீயை கொடு. இந்தாங்க சார். என்ன 2 கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு? ஆமா சார், அண்ணன் தம்பிக்கு ஆளுக்கு ஒரு காரு, இது அவங்க லக்கி நம்பர் சார், அதனால தான் ஒரே மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பண அதிகாரம் இருக்குன்ற தைரியத்துல துணிச்சலா எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு ஆபத்துல வந்து முடிஞ்சிட போகுது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ so much for your advice. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ம், உத்தமன், சொல்லுங்க பெரிய தம்பி. காரை சர்வீஸ்க்கு விட்டுருங்க, போற வழியில இவங்களை டிராப் பண்ணிடுங்க. சரிங்க பெரிய தம்பி, ம். வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வண்டியை நீ தான் ஓட்டுனியான்னு கேட்டதும் நான் எங்க போய் சொல்ல வேண்டியது ஆயிடுமோன்னு நினைச்சு பயந்துட்டேன் சார். நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். வா போலாம். என்னடி செல்லம், கோயிலுக்கு போனல அந்த ஆனந்த பார்த்து பேசுனியா? பப்பு குட்டி, ஏய் என்ன புள்ள கண்ணுல கண்ணீரு? ஓ, ஆனந்த கிட்ட பேசின ஆனந்த கண்ணீரா? இல்ல பாட்டி, இந்த ஜென்மத்துல ஆனந்த் கூட என்னால சேர முடியாது. அப்படின்னா இது ஆனந்த கண்ணீர் இல்லையா? பப்பு குட்டி நிஜமா தான் அழறியா? ஐயோ, முதல்ல கண்ணை தொட. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, அழுகையை நிறுத்த, அப்புறம் நானும் அழுதுருவேன். என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் கோயில் போனேன்னா அங்க அப்போ ஜோ வந்து நான் தான் வசுந்தரான்னு நினைச்சு என் கையை பிடிச்சு பேசி ஆனந்தத்தை பார்த்து உன்னை அப்படியே இப்பவே நான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஏ, அந்த மட சாம்பிராணி எதுக்கு உன்கிட்ட வந்து அப்படி பேசினா? ஏய், அந்த வசந்தரா எங்கடி போய் தொலைஞ்சா? அவ கோயிலுக்கு வந்தாளா இல்லையா? வரல பாட்டி. ஜோ அவளுக்கு கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸாலதான் எல்லா பிரச்சனையும். ட்ரெஸ்ஸால இல்லடி, அவ கோயிலுக்கு வரல, அதனாலதான் எல்லாமே தப்பா நடந்திருக்கு. பாட்டி, இனிமே என்னால எப்படி ஜேகேஆர் குடும்பத்துக்கு மருமகளாக முடியும்? இனிமே அதுக்கு சான்ஸே இல்ல பாட்டி. நான் செத்து போறேன். என்ன தங்கம், நீ எதுக்காகடி சாகணும்? சாக வேண்டியது அந்த ஓட்டாம்பர வசந்தரா தான். அவ வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். நீ அழாதடி தங்கம், அழாதடி. அந்த ஜோதி மணி கிட்ட சொல்லி ஆனந்த் கிட்ட நான் எப்படியாவது பேச வச்சிடுறேன். வேற பாட்டி, இப்ப மட்டும் ஜோ ஆனந்த் பார்த்து பேசினா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். முதல்ல அந்த ஆடுகாலி வீட்டுக்கு வரட்டும், அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன்.